கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார். நான் பேசுவேன், அவர் பேசுவார். இருவரும் சந்தோஷிப்போமே, இருவரும் சந்தோஷிப்போமே. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார். நான் பேசுவேன், இருவரும் சந்தோஷிப்போமே, இருவரும் சந்தோஷிப்போமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் கூப்பிடுவேன், அருகில் வந்தனக்கு உதவி செய்வார். ஆபத்து நேரத்தில் எல்லாம் பாடுங்க பார்ப்போம். அருகில் வந்த எனக்கு உதவி செய்வார். இக்காட்டு நேரத்தில் கூப்பிடுவேன், இக்காட்டு நேரத்தில் கூப்பிடுவேன். இனிமையாய் வந்த எனக்கு பதில் அளிப்பார், இனிமையாய் வந்த எனக்கு பதில் அளிப்பார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார். நான் பேசுவேன், இருவரும் சந்தோஷிப்போமே, இருவரும் சந்தோஷிப்போமே. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். நான் பேசுவேன், அவர் பேசுவார். நான் பேசுவேன், இருவரும் சந்தோஷிப்போமே, இருவரும் சந்தோஷிப்போமே. என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம். என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம். என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம். கோட்டை, என் துருகம், நம்பினவர், என் அடைக்கலம். அற்புத இயேசு ராஜனே, உத்தமமானாளனே, நீரே என் ஆறுதல், நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தமமானாளனே, நீரே என் ஆறுதல். ஓ, நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தமமானாளனே, நீரே என் ஆறுதல். ஓ, நீரே என் ஆறுதல். எரிகின்ற அங்கே நிற்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. என்னை எரிகின்ற அங்கே நிற்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர்,
ராஜா, நன்றி ராஜா. நீரே எங்களை விடுவிக்கிறவர், நீரே எங்களை தாங்குகிறவர். நடந்தாலும் படுத்திருந்தாலும் எவ்வேளையிலும் நீர் எங்களை காப்பாற்றி நடத்துகிறவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நீர் பெரியவர், துதிக்கு பாத்திரர், நீரே பெரியவர் அப்பா. உம்முடைய இரக்கத்திற்கு ஆண்டவரே முடிவில்லை. நீர் எங்கள் மேல் அன்பா இருக்கிறவர், நீர் எங்களை ஆதரித்து நடத்துகிறவரே, நன்றி ராஜா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஒப்பான தேவன் இந்த வானத்திலும் பூமியில் கிடையாதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீரே எங்களை படைத்தவர், நீரே எங்களை ஆளுகை செய்கிறவர். ஆண்டவரே யோசேப்பை குழியில தூக்கி போட்டாலும் ஆண்டவரே நீர் யோசேப்போடு கூட இருந்ததுனால அவனை எகிப்து தேசம் முழுவதும் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக ராஜாவாய் மாற்றினீரே. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எல்லா தன்னுடைய சகோதரர்கள் ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்திற்கு முன்பாக உயர்ந்த ஸ்தானத்துல எல்லாரும் வந்து யோசேப்பினிடம் வந்து ஆண்டவரே தானியம் வாங்கி கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளத்தக்கதாக தேவன் அவனை ஆண்டவரே பெரிய அடைக்கலமான தேசத்துல கொண்டு போய் சேர்த்தி அங்கே நீர் காப்பாற்றினீர், கரை சேர்த்தினீர். அவர்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்து ஆசீர்வதித்தீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி 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 நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் மாறாதவரே, உமக்கு மகிமையானவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் சாமுவேலை போல ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக தேவநீர் எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளத்தில் நீர் பேசுங்க ஆண்டவரே. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லத்தக்கதாய் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க நீர் உதவி செய்திடுங்கப்பா. மனிதர்களுக்கு நாங்கள் ஆண்டவரை செவி கொடுக்காதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரை செவி கொடுத்து மனம் திரும்ப ஆண்டவரே ஸ்தோத்திரம் கீழ்ப்படிய ஆண்டவரே தேவனுடைய இருதயத்தை நீர் திடப்படுத்துங்கப்பா. தேவனுடைய இருதயத்தை நீர் மாற்றுங்க, அற்புதத்தினால் நிரப்பிடுங்க, அதிசயத்தினால் நிரப்பிடுங்க. ஆண்டவரே நீரே படைத்தவர். ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொல்லி முடியாத அதிசயங்கள் செய்கிறவர், எண்ணி முடியாத அற்புதங்கள் செய்கிறவர் அப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பிற்கு ஈடே இல்லை. நீர் எங்கள் மேல் இரக்கமுடையவரே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரணத்திலிருந்து நீர் எங்களை உயிர்த்து எழுந்து எங்களை காப்பாற்றினீர், எங்களை கரை சேர்த்தினீரே, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர்
எங்களுடைய காரியத்தை எல்லாம் அழிந்திருக்கிறேன், சுற்றிலுமாய் சூழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிறவர், ஆராய்ந்து அறிகிறவர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த கடைசி நாட்களில் உமக்காக ஓடிட, உமக்காக ஏதாயிலும் செய்திட தேவன் நீர் உதவி செய்திடுங்க. அல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். நன்றி ராஜா. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி அப்பா. தொடர்ந்து நடத்திடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. எங்களை மட்டுமாய் நடத்தி வந்தே எல்லா இடுக்கண்களுக்கெல்லாம் காத்து கொண்டீரே, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தில் இருந்து உயிர் தெழுந்தார் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு முன்பாக கால்கள் யாவும் முடங்கிடும், நாவு யாவும் போற்றிட வேண்டும் ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே மகத்துவர், நீரே ஆராதனைக்குரியவரே. உமக்கு நன்றி ராஜா. அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, தாழ்மையில் இருந்த எங்களை, தள்ளாடி நடந்த எங்களை தயவாய் நினைவு கூர்ந்து ஆண்டவரே உன்பின் கயிற்றினால் அணைத்துக் கொண்டீரே. ஆண்டவரே, நீர் பெரியவர், துதிக்கு பாத்திரர், கனத்துக்குரியவரே. ஆமென். எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குகிறவரே, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவரே. ஆண்டவரே, துன்பத்திற்கு பதிலாக, வெட்கத்திற்கு பதிலாக நன்மையை தருவேன் என்று சொன்னீரே. உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா வாய்களை திறந்து நல்லா ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு கூட அசைவாட போகிறார். இந்த இடத்துல, இந்த திருச்சபையில கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். நீ பெரியவரே இயேசு ராஜா. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே நன்றி, ஆறுதலின் தெய்வமே நன்றி. அண்டசராசரங்களை படைத்தவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்த ஒரு காரியமும் நிற்காது அப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், ரத்தம் சிந்தினீர். எங்களுக்காக கசையடிகளை வாங்கினீர் ஆண்டவரே. 39 சாட்டையடிகளை வாங்கினீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் செய்த பாவங்களுக்காக, நாங்கள் செய்த குற்றங்களுக்காக, குறைகளுக்காக, எங்களுடைய மூதாதையர்கள் செய்த பாவங்களுக்காக ஆண்டவரே நீர் மரித்தீர். எங்களுக்காக 3 நாள் உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுடைய எல்லா சத்துருக்களில் நின்று நீர் ரட்சித்து எங்களை ஆண்டவரே, எங்களை பகைக்கிறவர்களிடத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்து நீர் எங்களை காப்பாற்றுகிறவரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே, என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறவர், எங்களுடைய தலையை நீர் அபிஷேகிக்கிறவர், நீர் எங்களை வேறுபரிக்கிறவர், நீர் எங்களை நடத்துகிறவர். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் தகப்பனே சுராஜா. அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். சோத்ரம், 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 சோத்ரம். ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் எல்லா மனுப்பத்திலும் நீரே பெரியவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் உதடு உம்மை துதிக்க வேண்டும், எங்களுடைய உதடு உம்மை பாட வேண்டும், எங்களுடைய உதடு உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, நீர் மகிமையானவர் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தையே படைத்து நீர் எங்களை தெரிந்து கொண்டு மண்ணினாலே நீர் எங்களை வணைந்து ஒரு குயவனை போல ஆண்டவரே வணைந்து ஜீவ சுவாசத்தை கொடுத்தீரே. உம்முடைய சாயலாகவே நீர் எங்களை படைத்தீர் அப்பா. உம்முடைய கிருபைக்கு நன்றி ராஜா. அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே, எனக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீரே இந்த துணையானவர் ஆண்டவரே. பூமி மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்துல சாய்ந்து போனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் என்னோடு இருக்கும் பொழுது நான் எதற்குறித்தும் பயப்படாத படிக்கு
நீர் என் நடுவில் இருக்கிறீர், என்னுடைய உள்ளத்தில் வாசம் செய்து கொண்டு இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவராய் நீர் எங்கள் மத்தியில் எங்களுடைய குடும்பத்தில் நீர் அசைவாடுகிறீர், எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறீரே நன்றி. நாங்கள் செய்யும் காரியத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே கைகொட்டி பாடிட கம்பீர சத்தத்தோடு கம்பீரமுள்ள ஆண்டவரே முழக்கத்தோடுமே ஆராதனை செய்திட உதவி செய்திடுங்க, உதவி செய்திடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இந்த வசனத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே துதிக்கிறோம், போற்றுகிறோம். நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த அற்புதமான நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின் மூலியமாக தேவநீர் பேசுங்க, இடைப்படுங்க. உடைய வார்த்தைக்கு நாங்கள் எல்லாரும் செவி கொடுக்க ஆண்டவரே உடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய தேவன் உதவி செய்திருங்க, ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும், இடைப்படும், ஆசீர்வதியும், நன்மை நாள் நிரப்பிடும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இந்த காலை வேளையில எல்லாம் சந்தோஷமாச்சு அது சபைக்கு வந்திருக்கீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். அதே சந்தோஷத்தோடு நாம் இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம் மறுபடியும். மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய வாசல்களை எல்லாம் அடைத்தாலும் கர்த்தர் உங்களுக்காக எல்லா ஆசீர்வாத கதவுகளையும் மாறாக அற்புதமான அதை விட சூப்பரான வாசல்களை தேவன் திறந்து கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இரண்டாவது காரியமாக எளியவர்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர்களை பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறார். ரொம்ப ஏழ்மையா இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் உயர்த்திக்கொண்டே போவார். எளிமையானவர்களை, சிறுமையானவர்களை அவர்களை ஒருபோது கைவிட மாட்டார். நம்மளும் கூட ஒரு சில வேளையில் நம்ம சோர்ந்து போன நேரத்தில் நம்ம பாடலை பாடும் பொழுதே அந்த பாட்டை உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கும். அதுதான் நிறைய பாட்டு கேட்கணும், நிறைய ஆராதனைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றோம். அப்போ பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறார். அப்படி என்றால் எதை குறிக்கிறது? ப்ரொமோஷனை குறிக்கிறது இந்த வசனங்கள். அல்லேலூயா. நமக்கு மேலான அதிகாரிகளா இருப்பாங்கல்ல, ஹையர் அபிஷியல், ஹையர் அத்தாரிட்டியான ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்போ நம்ம கீழே ரொம்ப நாளா கீழே வேலை செஞ்சுட்டு இருப்போம். நம்ம ஜெபிக்க ஆண்டவர் உங்களை உயர்த்த ப்ரொமோஷன் மேல் ப்ரொமோஷனாக கொடுத்து அந்த நமக்கு முன்பாக எவ்வளவு பெரிய ஆபீஸ் இருந்தாங்களோ அதே சேர்ல உங்களையும் கர்த்தர் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக உட்கார வைக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறார் அந்த வசனம். அடுத்த காரியம், மகிமையுள்ள சிங்காசனத்தை தருவார். அப்படி என்றால் மகிமையுள்ள சிங்காசனத்தை தருவார் அப்படி என்றால் நமக்கு பரலோகத்தையும் தருவார், பூமியில நம்ம வாழ்வதற்கு நல்ல ஒரு வீட்டையும் நல்ல ஒரு ஃபேமிலியையும் கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. நல்ல ஒரு வீடு இருந்தா தானே நம்ம நைட்டு நல்லா தூங்க முடியும். ரொம்ப வீடே இல்லாத பிள்ளைகள்லாம் தூங்க முடியுமா நைட்ல? மழை வந்த டைம்ல என்ன செய்வாங்க? வீடு இல்லாத பிள்ளைகள்லாம் பிளாட்ஃபார்ம்ல தங்குறாங்க இல்லையா? நம்ம பெரிய பெரிய சிட்டில எல்லாம் இருப்பாங்கல்ல, ஏழ்மையான பிள்ளைகள், அவங்களையும் ஆண்டவர் நடத்துறாரு. நல்ல வீடு உள்ள பிள்ளைகளையும் அவர்களுக்கு ஆண்டவர் உணவு அளிக்கிறார். அல்லேலூயா. அதுதான் மகிமையுள்ள சிங்காசனத்தை தருவேன் அப்படி என்றால் எல்லா காரியத்தையும் உங்களுக்காக வாய்க்க செய்வார். அதுதான் இந்த வசனத்தை குறிக்கிறது. பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பூமியில் உள்ள பேஸ்மட்டமே ஆண்டவர்கிட்ட தான் இருக்குதான். அல்லேலூயா. அந்த சோலார் சிஸ்டம் நம்ம டெய்லியுமே எர்த்து சுத்தி வருது இல்லையா? ஆமே, டெய்லியும் எர்த்து சுத்துது, சன்னும் ஒரு தடவை சுத்தி வருது. அப்போ இது எல்லாத்தையும் கர்த்தர் அதெல்லாம் சுத்தணும். நம்முடைய சூரிய கோள்கள் எல்லாமே, நம்முடைய சோலார் சிஸ்டம் எல்லாத்தையும் அழகா ஆண்டவர் படைச்சிருக்கிறார். நமக்கு தெரிஞ்சது நம்ம எர்த்துல மட்டும்தான் இருக்கோம். மார்ஸ் தெரியும், அப்புறம் என்ன தெரியும்? நெப்டியூன் தெரியும், ப்ளூட்டோ, சன் தெரியும், மெர்க்குரி, இதெல்லாம் கோள்கள் எல்லாம் நமக்கு ஒரு 8, 7, 9 இவ்வளவுதான் தெரியும் சோலார் சிஸ்டம்ல. ஆண்டவர் இந்த கேலக்சி மாதிரியே நிறைய உலகத்தை படைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு கேலக்சிலையும் ஒவ்வொரு உலகத்திலையும் எந்தெந்த உயிரினங்கள் வாழுது அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் நம்மளே கொண்டு இந்த உலகத்துல வச்சு பிறக்க வச்சு நல்ல குடும்பத்தை கொடுத்து, நல்ல பெற்றோரை கொடுத்து, நல்ல சொசைட்டி நம்மளை சுற்றில இருக்கிற பிள்ளைகளெல்லாம் நல்லவர்களாய் கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து இந்த திருச்சபையில வைத்திருப்பதற்காகவே நான் ஒரு பெரிய நன்றி செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம எது குறித்தும் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆனா அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன் லேட் ஆகுது? ஆண்டவர் உயர்த்தது ஏன் லேட் ஆகுது? நீங்க எந்த அளவுக்கு லேட்டா ஆராதனைக்கு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் லேட் ஆகிட்டே போவோம். ஏன்னா நம்ம தாழ்மைப்படல, ஒப்பு கொடுக்கல, ஆண்டவருக்கு கீழ்ப்படியில அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, வசனமே சொல்லுது.
அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ, நாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் வேலையிலையும் ஆசீர்வாதத்திலையும் ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கொண்டே வருவார். அல்லேலூயா. சங்கீதம் 147 அதிகாரம் 6 வசனம். சாந்த குணமுள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். ஆமீன். எல்லா பிள்ளைகளுமே சாந்த குணமாக இருப்பது ரொம்ப 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 நல்லது. அப்பதான் பிபி வராது, சுகர் வராது, எந்த நோயும் வராது. எந்த நேரமும் நம்ம கோவப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா எல்லா நோயும் டெய்லி 5 மாத்திரை 10 மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நைட்ல எல்லாம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு சாந்த குணமுள்ள பிள்ளைகளா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மையும் ஆண்டவர் பாதுகாப்பார், நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம அமைதியா இருக்கிறோமோ சண்டையில, அந்த அளவுக்கு நம்ம கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்த சண்டையிலிருந்து வெளியே ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமே மாற்றுவார். நம்ம சண்டையில ஃபுல்லா பயங்கர ஃபோர்ஸா சண்டை கட்டும் போது அது முடியவே செய்யாது. இந்த ஃபைட்டு என்ன செய்யாது, முடியவே செய்யாது. நீங்க ஒன்று சொல்லுவீங்க, ஆப்போசிட் பார்ட்டி ஒன்று சொல்லுவாங்க, அது ஒன்று மேல ஒன்று போட்டு பெரிய சண்டை ஊதி 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 வெடிச்சா போயிடும் அந்த பலூன். அதே போல சண்டையும் பெருசு பண்ணி ரொம்ப பெருசாயிரும். அப்போ அந்த இடத்துல எல்லாம் நீங்க இந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது உங்களையே கர்த்தர் அந்த இடத்துல கொஞ்ச நாளுக்குள்ளார அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்தி காண்பிப்பார். அல்லேலூயா. மோசே, யோபு 2 பேர் இருக்கிறாங்க நம்ம பைபிள்ல. நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா நம்ம 2 பேர் மட்டும் இந்த இடத்துல பார்ப்போம். மோசே ரொம்ப 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 சாந்த குணமுள்ள பிள்ளையா இருந்தார். தேவனுடைய பக்தர், அமைதியா இருப்பாராம். அப்ப அமைதியா இருக்கிற அவரை தான் தெரிந்து கொண்டு 25 லட்சம் ஜனங்களை வழி நடத்தினார் ஆண்டவர். நீதான்ப்பா 25 லட்சம் ஜனங்களை பார்த்துக்கணும், நீதான்ப்பா எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கறி கொடுக்கணும், அவங்களை எல்லாத்தையும் எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வரைக்கும், நேஷன் கானான் வரைக்கும் கூட்டிட்டு போய் சேர்த்தணும். யாரு? ஒரே ஒரு ஆள், சிங்கிள் மேன். மோசையை கொண்டுதான் அற்புதம் செய்யறார். அல்லேலூயா. ஆனா பாருங்க, மோசே ஒரே ஆளு, அவருக்கு தெளிவா கூட பேச தெரியாது, திக்கி பேசுவார். ஆனா ஆண்டவர் அவரை கொண்டே ஒரு பெரிய லட்சக்கணக்கான ஜனங்களையே வழி நடத்தினார். அதே போல தேவன் நம்மையும் வழி நடத்துவார். அல்லேலூயா. யோபும் அதே போல இருந்தார். ரொம்ப 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 அமைதியான பக்தர் யோபுவும் பாருங்க, அமைதியா இருப்பார். அவருக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவார், கனத்தை செலுத்துவார், நன்றிகளை செலுத்துவார். அப்ப அவருடைய வாழ்க்கையில கூட பிசாசு பெரிய பிரச்சனையை போட்டான். நோய் சாவற மாதிரி பண்ணான் பிசாசு. ஆனாலும் கர்த்தர் அவரை கைவிடவில்லை. அல்லேலூயா. அதுல என்ன மெயினான பாயிண்ட்? சாந்த குணமுள்ள பிள்ளையா இருந்தார். அவரோட மனைவியே ஏசப்பாவை திட்டிட்டு சாவு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா யோபு என்ன செய்யறாரு? அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஆண்டவர் இம்மட்டுமா நடத்தினவரு, இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, இப்ப திடீர்னு ஆசீர்வாதம் இல்லைன்னா உடனே ஆண்டவர் திட்டிடுறதா, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தன்னை விட்டு போனாலும் ஆண்டவரை ஒருபோது வெறுக்காத ஒரே மனிதர் யோபு மட்டும்தான். அல்லேலூயா. மோசே கூட திடீர்னு எல்லாரும் டென்ஷன் பண்ணி 25 லட்சம் ஜனங்களை எல்லாரும் தண்ணி இல்லைன்னு டென்ஷன் ஆகி இவங்களை மோசே பாசத்தை எல்லாரும் சண்டை பண்றாங்க தண்ணி இல்லைன்னு சொல்லி. இவரும் கோவப்பட்டு மலையை போய் அடைச்சிடுறாரு. குச்சி எடுத்து அடிச்ச உடனே தண்ணி வந்துருச்சு. தண்ணியை எல்லாரும் குடிச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் கோச்சிக்கிட்டாரு. என்ன நான் உனக்கு என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் சாந்த குணம் பிள்ளையா இருக்கிறதுனால தானே உனக்கு இத்தனை லட்சம் ஜனங்கள் வழி நடத்த சொன்னேன். இப்ப என்னத்துக்கு கோவப்பட்ட? உனக்கு கானான் தேசமே கிடையாது சொல்லி சொல்லிட்டாரு. என்ன எதுக்காக? ஒரே ஒரு காரியம். என்ன செஞ்சிட்டாரு? கோவப்பட்டு குச்சி எடுத்து அடிச்சிட்டாரு, மலையை பார்த்து அடிச்சிட்டாரு, தண்ணியும் வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லினாரு? கோவப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும், எல்லாத்தையும் நீ கானான் வரைக்கும் நீதான்ப்பா கூட்டிட்டு போய் சேர்த்தணும்னு சொன்னாரு. ஆனா இவர் என்ன செஞ்சிட்டார்? நடுவழியிலேயே பிரஷர் மேல் பிரஷரை போட்டு தாக்குன்னு தாக்கி மோசேவே கோவப்பட வச்சுட்டாங்கன்னா பாத்துக்காங்களேன். நம்ம ஆட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அப்போ அவருக்கு அந்த கானான் தேசம் கொடுக்கப்படல. அவர் கூட வந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க, அவங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அதுக்கப்புறம் ஒரு 10 ஜெனரேஷன் வந்துட்டாங்க அவங்க போறதுக்குள்ளாரவே. அப்ப அவங்க எல்லாரும் போயிட்டாங்க கானானுக்குள்ள. ஆனா அதுக்குள்ள மோசே பாதியிலேயே கிட்ட போய் செத்துட்டாரு. அப்ப பாருங்க, நம்ம கோவப்படுகிற பொழுது ஆண்டவர் எந்த அளவுக்கு அந்த சீரியஸா இருக்கிறாரு அப்படி என்று சொல்லி. அதே போல நம்ம மோசே போல கோவப்படாதபடிக்கு சாந்த குணமுள்ள பிள்ளையாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில கூட அவருடைய அண்ணன் தம்பியே எல்லாரும் வித்துட்டாங்க. ஆனாலும் அவர் பெரிய ஆயிட்டாரு. எகிப்து தேசத்துல ஆண்டவர் கொண்டு போய் வச்சாரு, அவரை உயர்த்தினாரு, பெரிய ராஜாவா மாத்தினாரு, மந்திரியா மாத்தினாரு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தக்கதா, தானியம் கொடுக்கத்தக்கதா இந்த யோசேப்பை மாத்தினார் ஆண்டவர். நல்ல மனசா வச்சிருந்தார் ஆண்டவர். யோசேப்புக்கு கொடுத்திருந்தார், நீதான்ப்பா எல்லாத்தையும் நடத்தணும், எகிப்து தேசம் மொத்தத்தையும் நீதான் பாதுகாக்கணும் 7 வருஷமும் ஃபுல்லா
அதுக்கப்புறமும் நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்லி வச்சிருந்தாரு. எல்லாரும் தன்னுடைய அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து இவர் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, எப்படியாவது சாப்பாடு கொடுங்க யோசிப்பு அவர்களே, எப்படியாவது சாப்பாடு கொடுங்க, எங்களுக்கு சோறே இல்லை இந்த தேசத்துல, எங்க அப்பா அம்மா எல்லாரும் சாவறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கெஞ்சுறாங்க, காலில் விழுறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அவருக்கு நல்ல ஒரு மனசை கொடுத்து, இந்த சாப்பாடு எடுத்துட்டு போ, தானியத்தெல்லாம் எடுத்துட்டு போ, கோதுமையெல்லாம் எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க, நிறைவா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோபப்படாமல் தன்னுடைய குடும்பத்தாருக்கு நல்லது செய்கிறார் யோசேப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை எதிர்த்தவர்கள், தன்னை குழியில் தூக்கி போட்டவர்கள், தன்னை வித்தவங்க, இவனை அடிச்சு கொல்லலாம் பார்த்தவங்க எல்லாருமே 11 பேர், அவனுடைய அண்ணன் தம்பி மொத்தம் 11 பேர் சாவணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் அவன் யோசேப்பை காப்பாற்றணும்னு நினைச்சார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். இன்னொரு வசனத்தையும் வாசிடுவோம். 146ஆம் சங்கீதம் 88-9 வசனங்கள். குருடனின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், அடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். ஆமென். பரதேசிகளையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். வீடு, நிலம், குடும்பம், சொத்து, நல்ல ஃபேமிலி எதுவுமே இல்லாதவங்களையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அது 2 பாயிண்ட் இருக்கு. பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்குலாம் யார் சாப்பாடு கொடுப்பா? அவங்க எதுவுமே இல்லாம இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் அவர்களையும் நடத்துறாரு. டெய்லி 3 வேளைக்கு அவங்களுக்கு சோறு கொடுக்குறாரு. வீடு, நில, சொத்து எல்லாமே, காடு எல்லாம் வச்சுக்கிறவங்க அவங்களுக்கும் ஆண்டவர் சாப்பாடு கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்போ இதே போலதான் நம்ம வீட்டுல என்ன வளர்த்துறோம்? ஆடு, மாடு, கோழி, நாய், பன்னி, பூனைக்குட்டி, இது எல்லாமே வளர்த்துறோம். நம்ம அதுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்குறோம், பெடிகிரி கொடுக்குறோம், நல்ல கறி எடுத்தெல்லாம் சூப்பெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். அப்போ நம்மளாம் இந்த மிருக ஜீவன்களை பாதுகாக்கிறோம். ஆனா காட்டுல இருக்கிறதுக்கு யாருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க? காட்டுக்குள்ள என்ன இருக்கும்? சிங்கம், புலி, பெரிய பெரிய அனிமல்ஸா இருக்கும் காட்டுக்குள்ள. யானை, குதிரை, கழுதை அப்படின்னு சொல்லி நிறைய அனிமல்ஸ் காட்டுக்குள்ள இருக்கு. அதுக்கெல்லாம் கூட ஆண்டவர் உணவு கொடுக்குறாராம். அல்லேலூயா. காகத்துக்கு எதுவுமே கிடையாது, ஹோட்டல் கிடையாது, நமக்கு தான் எல்லாமே இருக்கு. ஹோட்டல் இருக்கு, பேக்கரி இருக்கு, பிரியாணி கடை இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா வந்து மிருக ஜீவன்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் அதுக்கும் போஷிக்கிறார், அதையும் அழகா நடத்துறார், அதுக்கும் நல்ல குடும்பத்தை கொடுக்கிறார், அதுக்கு நல்ல குழந்தைகளை கொடுக்கிறார், அதுக்கும் அது எல்லாத்தையும் சாவாதபடிக்கு இம்மட்டுமே காப்பாற்றி வருகிறார். அல்லேலூயா. அதே போல நம்மையும் அனுதினமும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் ஆதரிக்கிற கர்த்தர். சாரிபாத் விதவை வீட்டுல எண்ணெய் மாவு எல்லாம் குறைஞ்சு போச்சு, இதுக்கு மேல நாங்க சாவறோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பாஸ்டர் சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு அடை கொண்டு வா, சின்னதாவாச்சும் கொண்டு வான்னு சொல்லி சொன்னாரு. கீழ்படிஞ்சாங்க. கர்த்தர் அவர்களை 3 வருஷம் மாவு எண்ணெயும் ஆசீர்வாதம் குறையாதபடிக்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கீழ்படியில அவங்களுக்கு எண்ணெயில ஒண்ணு இல்ல, போக பாஸ்டர் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்காங்க, அவங்க அன்னைக்கே செத்துருப்பாங்க சாயங்காலமே. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லை, சாப்பாடே இல்லை, அந்த ஊர்லயும் யாரும் இல்லை, சாப்பாடு எதுவுமே கிடையாது, எதுவும் விளையும் இல்லை. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த சாரிபாத் வீட்டுல தேடி போகிறார். அல்லேலூயா. உங்களை தேடி வருகிற கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணுமா? கனத்தையும் மகிமையும் நம்மளுக்கு என்ன இருக்குமோ அதை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அதை தான் கர்த்தர் நிறைவே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. காடு வச்சுக்கிற பிள்ளைகள் எல்லாம் முதல் பலனை கொண்டாந்து கர்த்தருக்காக செலுத்துகிறார்கள். கர்த்தரை ஆசீர்வதிக்கும் பொழுது அது நல்லா பூத்து குலுங்குகிறது. அல்லேலூயா. ஆமென். வெளிநாட்டுல கூட ஒரு பிரதர் வந்து பெரிய தோட்டம் வச்சிருந்தாராம். அவர்கிட்ட வந்து பெரிய லெமன் தோட்டம், லெமன் செடி தோட்டம். அப்படி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் காயை வந்து ஃபர்ஸ்ட் அந்த மரத்துல வந்திருக்குது. ஒரு 15 காய் வந்துருச்சு. 15 காய் எது ஃபர்ஸ்டா வந்ததுன்னு சொல்லி அதை மட்டும் மார்க் பண்ணி அது கரெக்டா பெருசாக வரைக்கும் வெயிட் பண்ணி அது பெருசான உடனே லெமன் எவ்வளவு சோடு இருக்கும்? இவ்வளவு பெருசு இருக்கும், குட்டியா தானே இருக்கும், இவ்வளவுதான் இருக்கு லெமன், நார்மல் லெமன். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த லெமனை ஆண்டவருக்கு காணிக்கு முதல் பலனை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் பறிச்சுட்டு போய் அடுத்த வாரம் சண்டே வந்து பாஸ்டர்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணி பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு வந்தாங்க. கர்த்தரை ஆசீர்வதித்து அடுத்த வாரத்துல இருந்து ஒரு 3 வாரங்கள் 1 மாசம் கழிச்சு பார்க்கும் பொழுது அந்த 1 மரத்துல இருந்து நார்மலான ஒரு லெமன் எவ்வளவு கிராம் இருக்கும்? ஒரு தெரியுமா யாருக்காச்சும்? ஒரு குட்டியா எவ்வளவு இருக்கும்ல, ஒரு 50 கிராம் இருக்குமா? 50 கிராம் இல்லை 100 கிராம் இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். ஆனா நார்மல் லெமன் அவ்வளவு இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்த அந்த மரம் கிட்டத்தட்ட 10 கிலோக்கு மேல ஒரு லெமன் காய்க்குதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த லெமனை வீடியோ எடுத்துருந்தாங்க. அந்த வீடியோல பார்க்கும்போது அந்த மரம் ஃபுல்லா இவ்வளோ பெரிய லெமனா இருக்கு. ஒவ்வொன்றும்
பெருசா எல்லோ கலர்ல ஃபுல்லா எல்லோவா அதை கட் பண்ணி காட்டினாங்க. ஃபுல்லா எல்லோவா இருக்கு, சூப்பரா இருக்கு பார்க்க. ஒரே ஒரு லெமன் 10 கிலோ போதாம்பா. அப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த சின்ன லெமனை வச்சுதான் பெரிய லெமனா மாத்துறாரு. அல்லேலூயா. சின்ன ஆசீர்வாதத்தை நீங்க எதை கொண்டாந்து கொடுக்குறீங்களோ அதை தான் ஆண்டவர் பெருசா மாத்துவார். நீங்க அந்த சின்னதை ஃபர்ஸ்ட் நான் அதே கொடுக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த மரம் சீக்கிரமா பட்டு போய் அது செத்தே போயிடும். அப்போ ஏன் அந்த ஃபர்ஸ்ட் முதல் படம் கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா, கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். அது வந்து ஒரு உங்க மனசு தான் பார்க்கறாரு ஆண்டவர், அந்த பழத்தை பார்க்கல. நீங்க எப்படி அந்த மனசை வச்சு இந்த ஆண்டவருக்காக நம்ம இது கொடுக்கணும், இதை ஆசீர்வதிப்பாரு, என்னுடைய குடும்பத்தை இதை வச்சு ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வெளியிறக்கமே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கெட்ட மனசோட இந்த வேற கொடுக்கலைன்னா பாஸ்டர் திட்டுவாரு, இல்லைன்னா இடையில வந்து நம்ம கிட்ட கேட்பாங்களே என்ன செய்ய அப்படின்னு சொல்லி வேண்டாம் வெறுப்போட வந்து கொண்டாந்தீங்கன்னா அந்த மரம் வந்து காய்க்கவே செய்யாது அதுக்கு மேல. அப்போ நல்ல மனசோட கொண்டாந்து கொடுக்கும்போது அதை கர்த்தர் நிறைய நிறைய ஆசீர்வாதம், நிறைய கனி கொடுக்கத்தக்கதாக, நிறைய பலன் கொடுக்கத்தக்கதாக அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமான்களை எல்லாம் கர்த்தர் சிநேகிக்கிறார். அல்லேலூயா. ஏன் அந்த இடத்துல அந்த ஒரு பிரதருக்கு மட்டும் பெரிய அந்த 10 கிலோ தக்கதாக ஒரு பழம் வந்தது, மரப்பழம் அப்படி வந்தது? ஏன்னா நல்ல மனசோடு கொடுத்தார். அதே போல மற்ற மரங்கள்லாம் இருந்தது, மற்ற மரங்களும் அதே போல கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே அதிலிருந்தும் முதல் பலனை எடுத்து வாரம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த தோட்டம் மொத்தத்தையும் பெருசா ஆண்டவர் மாற்றிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல கர்த்தர் நீங்களும் ஆண்டவருக்காக விதைக்கும் பொழுது கொடுக்கும் பொழுது அதை கர்த்தர் நிறைய ஆசீர்வதித்து 10 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த இடத்துல நம்ம தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். 4வது காரியம், சரியாய் ஜெபிப்பவர்கள். இந்த இடத்துல தானியேலை குறித்து நாம பார்க்கிறோம். தானியேலை வந்து ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருந்தாரு. அதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் பொறாமப்பட்டாங்க. பொறாமப்பட்டு இவரை எப்படியாவது கீழே தள்ளணும், இவன் எப்படியாவது ராஜா முன்பாக கொண்டு போய் அவனை எப்படியாவது சாவடிச்சணும்னு நினைச்சு பிளான் பண்ணி, ராஜாவே உங்களை நாங்க 30 நாள் வந்து உங்களை நாங்க நீங்களே கடவுள்னு சொல்லி நாங்க எல்லாம் கும்பிடுறோம், அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி சைன் போட்டுக்கலாம். அப்போ வந்து யாரெல்லாம் உங்களை கும்பிடுறாங்கன்னு பார்ப்போம், கும்பிடாதவங்கள போட்டு தள்ளிடலாம், அந்த இடத்துல கொண்டுடலாம், சிங்க கபில தூக்கி போட்டா அதுவே சாவடிச்சிடும், நம்ம சாவடிக்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு தப்பான ஒரு பிளான் பண்ணி ராஜா கிட்ட போய் சைனும் வாங்கிடுறாங்க. அந்த பிளானுக்கு அப்ரூவலும் வாங்கிடுறாங்க. அப்ரூவல் வாங்கின உடனே இது எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க, ராஜாவை தவிர யாராச்சும் வந்து மற்ற தெய்வங்களை கும்பிட்டீங்கன்னா உங்களை சிங்க கபில போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி யாரு கவர்மெண்டோட ஆர்டரை போட்டாங்க. ஆனா பாருங்க, தானியேல் அதையெல்லாம் படிக்கிறாரு, பாக்குறாரு. ஆனாலும் இவர் என்ன செய்யறாரு பாருங்க, தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பத்திரத்தெல்லாம் பார்க்கறாரு, கவர்மெண்ட் சைன் இருக்கு, சீல் இருக்குது. ஆனா அதை பார்த்தும் ஒரு ஒண்ணும் பயப்பட கிடையாது. அல்லேலூயா. யாரு? தானியேல். அல்லேலூயா. இப்ப தானியேல் பாருங்க, இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நல்லா போய் ஜெபம் பண்றாரு. அந்த பத்திரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நேரம் மேல போய் வீட்டுக்கு மேல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் எருசலேம் சபைக்கு நேராக ஜன்னலை திறந்து விட்டு நேரம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த பிரச்சனையில நீங்க எப்படியாவது காப்பாத்துங்க, ஏன்னா நீங்க தான் தெய்வம், நான் இதனால வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இவர் திடீர்னு ராஜாவை தான் கும்பிடணும்னு சொல்றாங்க, சிங்க கேட்க போட்டுன்னு சொல்லி சொல்றாங்க, பயமுறுத்துறாங்க, நீங்க தான் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி 3 வேளையும் ஜெபம் பண்றாரு. காலை, மதியம், நைட்டு 3 வேளையும் ஜெபம் பண்றாரு. இது எல்லாம் எதிரிகள் பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஜெபம் பண்றானா இல்லையா, இவனை எப்படியாவது கொல்லணுமே சொல்லி எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. யார் பார்த்தாலும் கவலை இல்லாமல் இவர் தன்னுடைய வேலையை திறம்பட தன்னுடைய ஊழியத்தையும் தன்னுடைய அந்த ஜபத்தையும் விடாபடியே செஞ்சுட்டே வரார். 2-3 நாள் செஞ்சு வரார். 3வது நாள் செஞ்சுட்டு இருக்கிறார், ஜபம் செஞ்சுட்டு இருக்கிறார். அப்ப நேரா ராஜா கிட்ட போய் சொல்லி, ராஜாவே, இவங்க சொன்ன பேசி கேட்காம 3 நாளா தொடர்ந்து இவன் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறான், இவனை சிங்க கபில இவனை முடிச்சுட்டு வந்து சிங்க கபில போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு தானியேலை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து சிங்க கபில போட்டாச்சு. அப்போ தானியேல் பாருங்க எப்படி இருக்கும் மனசுல. சிங்கங்கள், சாப்பிடாத சிங்கங்கள் 2 மாசம் 3 மாசம் கரெக்டா சோறு போடாத சிங்கங்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப டெரரா இருக்கும். டிஸ்கவரி சேனல்ல பார்க்கும் பொழுது
ஒரு மான்சி கிட்ட கூட உதவி செய்யாது. எவ்வளவு ஃபாஸ்டா ஓடினாலும் முடிச்சு மொத்தமா சாப்பிட்டு முடிச்சிடும். அப்ப 3 மாசமா சாப்பாடு கொடுக்காம ஒரு 3-4 சிங்கத்தையும் ஒரு குகையில போட்டு வச்சிருக்காங்க. எப்படியாவது தானியேலை சாவடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி. ஆனா எல்லா பிளானையும் கர்த்தர் உடைய தெரிகிறார். அல்லேலூயா. எதனால? அவர் சரியாக ஜெபம் பண்றதுனால அவர் எல்லாத்திலிருந்து காப்பாற்றுகிறார் கர்த்தர். இந்த சிங்கக்கபில் தூக்கி போட்டாங்க. ஆனாலும் ஒரு சிங்கமும் இவரை கடிக்காதபடிக்கு, சாவடிக்காதபடிக்கு, இவரை கொல்லாதபடிக்கு ஒரு நைட்டு ஃபுல்லா இருக்கிறார். சிங்கத்துக்கூடவே தூங்குறார். சிங்கத்துக்கு மடியிலே பெட்டு மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். அடுத்த நாள் நைட்டு ஃபுல்லா அந்த ராஜாவுக்கு வந்து ஒரே கவலை. ஐயோ, இவர் வேற தானியேலை வேற தேவனுடைய தாசன் கொண்டு போய் இந்த பக்கத்துல இருக்கிற மந்திரி பாச பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு, மக்கள் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு சிங்க கேபில் அவசரப்பட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லி நைட்டெல்லாம் அந்த ராஜாவுக்கு தூக்கமே வரல. எப்படியாவது விட்டுச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஆளை நம்ம போய் பார்த்துடணும். தானியேல் செத்துட்டாரா இல்லையா, எலும்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ நேர அதிகாலத்துல நேரமா எந்திரிச்சு வாராரு பாருங்க. எந்திரிச்சு வந்து தானியேல் அந்த குகையிலிருந்து மேல இருந்து கூப்பிடுறாரு ராஜா. தானியேலே இன்னும் உசோட தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ராஜா கேட்கிறாரு. ஆனா தானியேல் சொல்றாரு, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன் ராஜாவே. நீ ஆண்டவரின் தப்பு, இந்த சிங்கத்தை எல்லாம் தப்பு வித்து என்னை காப்பாற்றி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்க. அந்த இடத்துல தான் ராஜாவுக்கு அந்த இடத்துல தான் அப்பதான் புரியுது, தேவனுடைய தாசனுக்கு விரோதமா நம்ம என்ன செஞ்சிட்டோம், பெரிய தப்பு பண்ணிட்டோம். பக்கத்துல இருக்க பேச்செல்லாம் கேட்டு என்ன செஞ்சிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், அவனை சாவடிக்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் உடனே தன்னுடைய வேலையாட்கள் எல்லாம் சொல்லி அந்த தானியேலின் கயிறு உள்ளுக்க போட்டு அவரை பிடிச்சி மேல வந்துட்டார். அப்ப யாரெல்லாம் தானியேலை சாவடிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொல்றாரு ராஜா. எல்லாரும் அரண்மனைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி. மந்திரியா இருந்தாலும் சரி, சோல்ஜரா இருந்தாலும் சரி, மக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நாங்க அசிஸ்டண்டா இருந்தாலும் சரி, எல்லாரும் யாரெல்லாம் தானியேலுக்கு விரோதமா சாவடிக்கணும், இவனை வந்து ஆண்டவர் கும்பிடாதபடிக்கு ஆண்டவர் கும்பிட்டு இருக்கான், அவங்களை கும்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து வச்சிருந்தாரு. பார்த்து வச்சு எல்லாத்தையும் வர வச்சுட்டாரு. வர வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வந்துட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் தூக்கி சிங்க கவியில போடு. தானியேலை காப்பாற்றினார்ல ஆண்டவர், உங்களையும் அப்படியே போல அதே போல காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி சிங்க கவியில தூக்கி போட்டாங்க. கரெக்டா கீழே இறக்கிறதுக்குள்ளாவே சிங்கமே மேல முடிச்சு எல்லாத்தையும் கப்பி மொத்தமா முடிச்சிருச்சு. அல்லேலூயா. 30 பேருமே 30 செகண்ட்ல காலிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவருடைய நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத நேசராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலுக்கு சிங்க கவியிலிருந்து காப்பாத்தின தேவன் உங்களையும் அதே போல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க சரியாய் ஜெபிக்கும் பொழுது உங்களை சரியாய் காப்பாற்ற தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு ஜெபிக்க உதவி செய்திருங்க. முழங்கால் படியிட்டு வேதத்தை வாசித்து பாடலை பாடி துதிக்கும் பொழுது எல்லா கட்டுகளும் நுகங்களும் முறித்தெரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு முன்பாக முக்காடிட்டு ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் பெண்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட உதவி செய்திருங்க. ஆண்டவரே ஆண்கள் எல்லாரும் நல்லா முழங்கால் படிட்டு ஜெபிக்கத்தக்கதாய் தேவன் உதவி செய்திருங்க. சரியாய் காணிக்கையும் தசம்பாகலை முழு மனதோடு செலுத்த தேவன் உதவி செய்திடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருக்கு நேரப்பட வேலையில தரித்து உபவாசம் இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆண்டவரே நேரப்பட வேலையில ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆயத்த ஜெபத்துக்காக நாங்கள் முன்னாடி வந்து ஜெபிக்கத்தக்கதாய் தேவநீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடைசி நேரத்துல நாங்க வந்து ஆண்டவரே அவசரமா வந்துட்டு அவசரமா போகாதபடிக்கு ஆண்டவரே ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஆண்டவரே முழு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவநீர் எங்களை உதவி செய்திடுங்க. ஆசீர்வாதமால் நீர் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதத்தினால் நீர் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய சபை நிரம்பி வளர்த்தக்கதாய் சீக்கிரத்தில் எங்களுடைய திருச்சபையை ஆண்டவரே பெரிய சபையை தேவனை மாற்றி தந்து அற்புதத்தினால் அதிசயத்தினால் அடையாளத்தினால் நீர் எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு துதி கன மகிமை மேன்மை யாவற்றை செலுத்துகிறோம். நீ நல்லவராக இருந்து எங்களை தொடர்ந்து நடத்திடுங்க. ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.